ஜோதிடம் பார்க்கறது, கோவில்களுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது, இது எல்லாமே சந்தோஷத்துக்காகத்தான். மனதை சந்தோஷமாகவும் எளிமையாகவும் கொண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கறது தான் இதெல்லாம். ஆனால் சந்தோஷத்தை நீங்கள் வெளியே தேட முடியாது. நிறைய பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு ஏன் சார் போனீங்க? சந்தோஷத்தை தேடுறதுக்காக போனேன், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு போனேன். வெளிநாட்டுக்கோ வெளி மாநிலத்துக்கோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கோ ஏன் சார் போனேன்? சந்தோஷத்துக்காக போனேன். தான தர்மங்கள் பண்ணுறீங்களே சார். சார் சந்தோஷம் அவங்க முகத்தில் பார்த்தேன் சார், அதனால் எனக்கு சந்தோஷம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. இதில் ஒன்று நல்லா கவனிங்க. சந்தோஷத்தை நீங்கள் வெளியே தேடாதீங்க. சந்தோஷத்தை நீங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை முதல்ல நீங்கள் தேட ஆரம்பிங்க. அந்த சந்தோஷத்தை தேடும்போது அதுதான் நிரந்தர சந்தோஷம். இந்த கோவில்களுக்கு போகிறது, வெளி மாநிலம் வெளிநாடு ஹில் ஸ்டேஷன் போகிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, யாகங்கள் யோகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் தற்காலிக பரிகாரங்கள். ஒரு சந்தோஷத்தை தேடி நீங்கள் போகிறீங்க. ஆனால் நிரந்தர சந்தோஷம் இறைவன் வாழும் இந்த இல்லத்தில் இறைவனே உங்கள் உடம்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதே உங்கள் கோவில், இந்த உடம்பே உங்களுக்கு கோவில். அப்போது இதில் இருக்கிற நிரந்தர ஆனந்தம், நிரந்தர சந்தோஷத்தை நீங்கள் தெரிஞ்சுக்காம வெளியே சந்தோஷத்தை தேடுறீங்களே. எது உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கணும். ஜோதிடத்தில் கூட நாங்கள் கிரகத்தினுடைய தாக்கம் சொல்வோம். சனீஸ்வரர் இப்படி இருக்கார், ராகு இப்படி இருக்கார், ஸ்திதி இப்படி இருக்குது, பார்வை இப்படி இருக்குன்னு. ஆனால் உங்கள் பார்வை உள்முகமாக உங்களை நோக்கி உங்கள் உடம்புல உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். நீங்கள் சந்தோஷமாக வேலை செய்வது எப்படிங்கிறது பெரிய விஷயம். சந்தோஷத்தை தேடி வேலை செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். சந்தோஷத்தை தேடி வேலை செய்கிற விஷயங்கள் நிரந்தரமில்லை. அது ஏதோ ஒன்றை தேடி நீங்கள் வேலை செய்கிறீங்க, இல்லாத ஒன்றை தேடி நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆராய்ச்சி பண்ணி இந்த சந்தோஷம் என்னுடைய மனதில் இருக்குது, என்னுடைய உடம்பில் இருக்குது, என்னுடைய மூளையில் இருக்குது, என்னுடைய இதயத்தில் இருக்குது, என் கூடயே இறைவன் வாழ்கிறான், அதுதான் உண்மையான சந்தோஷம். சந்தோஷமாக வாழ்ந்தால் உடல் பூரிப்புனால ஆரோக்கியமாக இருக்கும். அந்த இடமே உங்களுக்கு ஆனந்தமயமாக இருக்கும். அடுத்தவங்களையும் நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்குவீங்க. அப்போது இந்த ஊரே, இந்த உலகமே சந்தோஷமாக இருக்கும். ஆகவே சந்தோஷம் வெளியே இல்லை, உங்களோட இருக்கார், உங்களோட இருக்குது.